எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கறி பாருங்கள். இந்த கறிப்பலா வச்சு தாங்க நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோங்க. இந்த கறிப்பலா ஆட்டி குழம்பு வச்சாலோ இல்லை பொரியல் பண்ணாலோ கிரேவி பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த கறிப்பலாக்காய் இந்த பலாக்காய் குழம்பு நம்ம கிரேவியாட்டம் வைக்க போகிறோங்க. ஒன்று தாங்க வைக்க போகிறோம். இது ரெண்டு இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒன்று வைக்கலாங்க. இது ரொம்ப நாளாக என் ஃபேவரட்டுங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் எனக்கு கிடச்சிதுங்க. நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதெல்லாம் மேலே தோல் சீவிங்க. நம்ம ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் கட் பண்ணிட்டு வர்றேங்க. பாருங்கள், நம்ம இப்போ எந்த அளவுக்கு தோல் சீவிட்டுங்க, இந்த அளவுக்கு தோல் சீவினா இப்படி ஆயிருங்க. இது நம்ம எந்த ஷேப் வேணாலும் வெட்டிக்கலாங்க. நான் இப்போ வெட்டிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், பலாக்காயை நான் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நல்லா அலாசி வச்சுருக்குறேங்க. 2-3 டைம் கழுவி வச்சுருங்க. ஏன்னா பால் இருக்குனால நல்லா கழுவி வச்சுட்டுங்க. பாருங்கள், அதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சாச்சுங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் நம்ம செலவு பெட்டியும் எடுத்து வச்சாச்சுங்க. வடக்கடலை எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் எதுவும் சேர்த்து போடுறதுங்க. நார்மலாக நம்ம கிரேவி தாங்க வைக்க போகிறோம். சரிங்க, பச்சை மிளகாய் போட்டாச்சுங்க. வெங்காயம் ஊற்றுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம். எங்கள் ஊரில் மழை பேஞ்சிட்டே இருக்குதுங்க. விட்டு லைட்டாக பேஞ்சிட்டு தான் இருக்குதுங்க. இப்போல்லாம் நல்லா பேஞ்சிட்ருக்குங்க மழை. இந்த மழை சீசன் ஆரம்பிச்சாச்சுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க. ஏன்னா காஃபு, கோல்டு இந்த மாதிரி தாங்க இனி இருக்குது. வெயில் டைம்லாம் ஸ்கூல் லீவ் விடுறாங்க. இந்த மழை டைம்லாம் ஸ்கூல் லீவ் விட்டால் குழந்தைகளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க இல்லையாங்க? இந்த மாதிரி யார் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அவங்க வெங்காயம் பாருங்கள் வச்சு இப்போ நம்ம தக்காளியும் கொத்தமல்லி தழை எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்குங்க. நம்ம தனியாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா வணங்கி போட்டுட்டு அப்புறம் இது நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுங்க. ஏன்னா நம்ம செலவு பற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வணங்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி நம்ம போட்டுக்க நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம பலாக்காயும் ஆட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளுங்க, வரமிளகாத்தூளுங்க, ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூளுங்க. அப்புறம் நம்ம தேவைக்கேற்ற உப்புங்க. இது நல்லா வணக்கிட்டுக்கலாங்க. வணக்கிட்டு பார்க்கலாங்க. நல்லா வணக்கிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு பாருங்கள், நம்ம நல்லா வணக்கியாச்சு. வணக்கினதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நல்லா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்குங்க இந்த தண்ணி. நீங்கள் வேணால் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு நீங்கள் இது பண்ணிக்கிங்கன்னா ஆனால் இதுதாங்க டேஸ்ட்டு. நீங்கள் இப்படி பண்ணுங்கள். நல்லா வேகட்டுங்க. நம்ம மூடி வச்சுக்கலாம். வேகட்டுங்க. நம்ம பார்க்கலாம். வெந்த கடைசியில் பார்த்துக்கலாம். பாருங்கள், பலாக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பலாக்காய் கறி சூப்பராக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணுன்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு இப்படியே எடுத்து வச்சு நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேங்க. வேணா ஆட் பண்ணிங்க, ஆட் விட்டுருங்க. இப்படி ஆட் பண்ணி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டுங்க. ஆட் பண்ணாங்க சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி அரைக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த கறிப்பலாக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவியாச்சுங்க. நல்லா வெந்திருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வைங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க, சப்பாத்தி வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு உண்மையாக நல்லா இருக்குங்க. இது
சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கறி பலாக்காய் குழம்பு அந்த பலாக்காய்ங்க இன்னொரு வேறு டைப்பில் நான் குழம்பு ரெசிபியாக போடுறேங்க. பாருங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.